அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் போப் பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போப் பிரான்சிஸ் பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பானஸ் ஜார்ஜ் மரியோ பெர்காக்லியோ இன் பியூனஸ் ஏரிஸ், அர்ஜென்டினா. அர்ஜென்டினாவில் பியூனஸ் ஐரஸில் ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோவாக பிறந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ போப் பிரான்சிஸ் அப்படிங்கிறது இவர் போப் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்ட பேர். பிறக்கிறப்ப இவரோட பேர் என்ன அப்படின்னா ஜார்ஜ் மரியோ பெர்காக்லியோ. எங்க பிறந்திருப்பார் அப்படின்னா பியூனஸ் ஏரிஸ். எங்க இருக்கு அப்படின்னா அர்ஜென்டினால இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது, பிகேம் த ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் போப் இன் நியர்லி 1300 இயர்ஸ். கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளில் முதல் ஐரோப்பியர் அல்லாத போப் ஆனார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஓகேங்களா? 1300 இயர்ஸ் கழிச்சு யூரோப்பியன் இல்லாத ஒருத்தர், அர்ஜென்டினாவை சேர்ந்த, சவுத் அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர். ஓகேங்களா? அர்ஜென்டினா அப்படிங்கிறது சவுத் அமெரிக்கால இருக்கு. சரியா? அதை சேர்ந்த ஒருத்தர் போப் ஆயிருக்கிறாரு. எப்போ போப் ஆயிருப்பார் அப்படின்னா பிகேம் த 266th போப் ஆன் மார்ச் 13, 2013. ஓகேங்களா? 266வது போப்பாக மார்ச் 13, 2013 வந்திருப்பார். சரிங்களா? மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த ஃபர்ஸ்ட் டாக்கிங் ஆஃப் ஸ்பேடெக்ஸ் வாஸ் டன் ஆன். ஸ்பேடெக்ஸின் முதல் டாக்கிங் என்று மேற்கொள்ளப்பட்டது. ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டம் டிசம்பர் 30, 2024 போன வருஷத்தோட கடைசியில் ஆச்சு. சரிங்களா? பிஎஸ்எல்வி C60ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த ஸ்பேடெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விண்கலன்களை விண்வெளியில வச்சு ஒன்று சேர்க்கறது. ஓகேங்களா? ஜாயின் பண்றது, அதை டாக்கிங் அப்படின்னு சொல்றோம். இந்த டாக்கிங் அப்படிங்கிறது எப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜனவரி 16, 2025 ஃபர்ஸ்ட் டாக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அன்டாக்கிங், ஜாயின் பண்ணதை பிரிச்சு விடுறது எப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மார்ச் 13, 2025 அன்டாக்கிங் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டாக்கிங் அப்படின்னா ஜனவரி 16, ஃபர்ஸ்ட் அன்டாக்கிங் அப்படின்னா மார்ச் 13. அடுத்தது, வாட் டு யூ மீன் பை ஜுடிஷியல் இன்கர்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜுடிஷியல் இன்கர்ஷன் என்னன்னா ஜுடிஷியரி லெஜிஸ்லேட்டிவ் டொமைன்ஸ்குள்ளயும் எக்ஸிக்யூட்டிவ் டொமைன்ஸ்குள்ளயும் இன்டர்ஃபியர் ஆகிறத ஜுடிஷியல் இன்கர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அன்வாரண்டட் ஆர் எக்ஸசிவ் இன்டர்வென்ஷன் பை ஜுடிஷியரி இன்டு பாலிசி மேக்கிங் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன். கொள்கை உருவாக்கம் அல்லது நிர்வாக முடிவுகளில் நீதித்துறையின் தேவையற்ற அல்லது அதிகப்படியான தலையீடு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிகல் 142 யூசேஜ அடிக்கடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜுடிஷியல் இன்கர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது, as per RBI norms, the minimum age to open a bank account அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளின் படி வங்கி கணக்கை திறப்பதற்கான குறைந்தபட்ச வயது இதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா 10 வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் கூட ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை பேங்க்ல ஓபன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 10 இயர்ஸ் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். கடைசியா, த மந்த்லி கிராண்ட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் டு சில்ட்ரன் அஃபெக்டட் வித் HIV எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. HIV எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தமிழக அரசு வழங்கும் மாதாந்திர மானியம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து சட்டப்பேரவையில நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்கார். இதுக்கப்புறமா தமிழக அரசாங்கம் இந்த HIV எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்க போறாங்க. மாதாந்திரம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வழங்க போறாங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க. அவங்கள சப்போர்ட் பண்றதுக்காக இந்த 1000 ரூபாயை கொடுக்க போறாங்க. சரியா? சோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.